அனைவருக்கும் வணக்கம். பிஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று கோபம் கொல்லாமல் இருக்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், அதாவது பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொற்கள் ஆகிய நான்கினையும் ஒதுக்கி வாழ்வதே அறம் என்கிறார் வள்ளுவர். இதில் கோபம் மிகவும் கொடியது. கோபத்தின் போது அமிர்தத்தை சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்காது. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மிளகாயை கடித்தாலும் காரமாக தெரியாது. கோபம் தோன்றும் போது மிருக குணம் வெளிப்படும். அப்போது கண்கள் சிவக்கும், நாடி துடிப்பு அதிகரிக்கும், இதயம் படபடக்கும், மூச்சு வாங்கும். கோபம் வந்தால் முக மலர்ச்சியும் அக மகிழ்ச்சியும் அகன்றுவிடும். கோபம் நிறைந்த மூளையில் பகுத்தறிவு வேலை செய்யாது. கோபம் பகுத்தறிவின் பரம விரோதி. தீயினும் கொடியது சினம். கொள்ளி என்பது நெருப்பிற்கு ஒரு பெயர். விறகை பற்றிய நெருப்பானது விறகை கொண்டே தன்னை காட்டி நிற்கும். விறகு முழுவதும் எரிந்து அழியும் போது தானும் இல்லாது போகும். அதுபோல மனிதனை பற்றிய கோபம் அவன் இயல்பாகிய அன்பையும் அறிவையும் அழித்துவிட்டு தானும் இல்லாது போகும். இரும்பிலிருந்தே உருவாகி இரும்பையே அழிக்கும் துரு போன்றது கோபம். அது நம்முள் உண்டாகி நம்மையே அழிக்கும் நோய்க்கிருமி. கோபம் என்னும் கொடிய நாகத்தை பொறுமை என்னும் மகுடியால் கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தீயை அன்பு என்னும் குளிர் நீரால் அணைத்துவிட வேண்டும். கண்டிப்பு வேறு, கோபம் வேறு. கோபம் வெறுப்பை உண்டாக்கும், கண்டிப்பு ஒழுங்கை உண்டாக்கும். கண்டிப்பு கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் கோபம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. கோபத்தின் தாக்கத்திற்கு முதலில் ஆளாவது மனம். கோபத்தின் பிடியில் மனம் சிக்கிக்கொண்டால் உடல் முழுவதும் அதற்கு அடிபணிய வேண்டியதுதான். அதன் பிடியில் சிக்காமல் மனம் பண்பட்டு விட்டால் கோபம் அடிபணிந்துவிடும். ஒருமுறை புத்தர் தனது சீடருடன் சென்று ஒரு வீட்டில் பிச்சை கேட்டார். புத்தரை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண்மணி திட்டி விரட்டினாள். தன் குருவை திட்டியதால் சீடர் மிகவும் கோபம் கொண்டார். அந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்த சீடர் புத்தரிடம் அனுமதி கேட்டார். ஆனால் புத்தர் ஒன்றும் சொல்லவில்லை. நடந்து கொண்டிருந்தார். நல்ல வெயில். தன் கையில் இருந்த கமண்டலத்தை சீடரிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுத்தார். மீண்டும் மாலையில் பயணத்தை தொடர்ந்தார் புத்தர். அப்போது சீடரின் கையில் இருந்த கமண்டலத்தை பார்த்து புத்தர், இது யாருடையது என்று கேட்டார். அதற்கு சீடர், சுவாமி, இது உங்களுடையது என்றார். உடனே புத்தர் அந்த கமண்டலத்தை ஒரு முறை வாங்கி பார்த்துவிட்டு, இல்லை, இதை உனக்கு பரிசாக கொடுத்து விட்டேன், அது உன்னுடையதுதான் என்று திரும்பவும் சீடரிடம் கொடுத்து விட்டார் புத்தர். அன்று இரவு இந்த கமண்டலம் யாருடையது என்று மீண்டும் கேட்டார் புத்தர். அதற்கு சீடர், சுவாமி, இது என்னுடையது என்றார். புத்தர் சிரித்துக்கொண்டே, இன்று மாலை இது உங்களுடையது என்றாய், இப்போதோ இது என்னுடையது என்கிறாய். சுவாமி, கமண்டலத்தை தாங்கள் எனக்கு பரிசாக கொடுத்து விட்டதாக சொன்னீர்கள். நானும் அதை ஏற்றுக்கொண்டதால் என்னுடையது என்றேன். ஆனால் முதல் முறை அதை நான் என்னுடையதாக எடுத்துக்கொள்ளவில்லை, ஆகவே உங்களுடையது என்றேன் என்று சீடர் கூறினார். புன்னகையுடன் புத்தர் சொன்னார், இதுபோல்தான் அந்த பெண்மணி திட்டிய வார்த்தைகளை நான் என்னுடையதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அந்த பெண்மணிக்கே சொந்தம். அதனால்தான் நீ பாடம் புகட்ட அவசியம் இல்லை என்று விட்டுவிட்டேன் என்றார் புத்தர். கோபம் நம்மை கொல்லாமல் இருக்க நாம் கோபத்தை மனத்தில் கொள்ளாமல் இருக்க வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.